வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் 1 மணியோடைய ஷோ முடிஞ்சது. 6 மணி ஷோவுக்கு நமக்கு என்னமா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக பார்த்திங்கன்னா நேற்று நமக்கு அடித்தாங்க இல்லையா, நேற்று 062 அதே நம்பர் இன்றைக்கி 066 அப்படின்னு அடிச்சிருந்தாங்க. இதில் நம்ம கொடுத்த 6ஆம் நம்பர் அழகாக பாஸாக இருந்தது. வேறு எந்த நம்பர் நம்ம கொடுக்கல. 6ஆம் நம்பர் ரொம்ப வரும்னு எதிர்பார்த்து அதே மாதிரி வந்து இருந்துச்சு. சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன நம்பர் இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து 59 101 சரிங்களா, அதே மாதிரி 662 31 சரிங்களா, அதே மாதிரி 610 66 சரிங்களா. இதுதான் வந்து நமக்கு இந்த 3 நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி வந்திருக்க நம்பர். சரிங்க, இந்த 3 நம்பரை பேஸை வச்சு தான் நம்ம நாளைக்கு என்ன மாதிரி 6 மணிக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 6 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்களை கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப ஒரு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கே வந்து 3 6 கொடுத்துருக்காங்க. நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 6 6 6 3 6 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 6ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டம் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது கொஞ்சம் மேட்ச் ஆக மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, நமக்கு நம்பர் அப்படி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் கிடைக்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா, ஏ போர்டு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 0க்கு 1ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 0க்கு 1 அப்படிங்கிற நம்பர் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 0க்கு 1 தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 0க்கு 1 வருதான்னு பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 0க்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மேட்ச் ஆகுது. சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0 மறுபடியும் மறுபடியும் 0 வருங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 0க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இந்த ட்ராவில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஏன் 0 வருது அப்படின்னு கேட்டால் மறுபடியும் வந்து நமக்கு நேற்று அடித்தாங்க இல்லையா, அதே மாதிரி நமக்கு 1 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 066ன்னு கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி நேற்று நைட்டு 6 மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர், நேற்று 6 மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து என்ன அடிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு 101 அடிச்சிருந்தாங்க. 101 அடிச்சிருந்தாங்க. அதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் இந்த 10 ரிட்டர்ன் கொடுக்குறக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். நம்ம கணக்கில் இருக்குது. அப்படி அந்த இதுவே வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரக்க வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக 1ஆம் நம்பர் எனக்கு என்னமோ பேசிக்காக வரணும்னு தான் தோணுது. ஏன்னா 0க்கு 1 தான் அதிகமாக வரும். அப்படி வரக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் 0க்கு 1ங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வருதான்னு கூட பாருங்களேன். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால தான் அந்த நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு 0 வரணும். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அது வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, பி போர்டில் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 3ஆம் நம்பர் வந்து 6க்கு 3ங்கிற நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 6ஆம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் 3ஆம் நம்பர் வந்து நம்பர் ஏற்கனவே அடிக்காங்க அப்படிங்களா. 3க்கு 6 6க்கு 3 பார்த்தீங்கன்னா அதே நம்பர் தான் திரும்ப வந்து 3ஆம் நம்பர் திரும்ப வந்து நமக்கு 6க்கு 3ங்கிற கணக்கில் வந்து விழுகணும். அதுதான் என்னோடய கணக்கில் இருக்குது. உங்களுக்கு எது கணக்கில் வருதான்னு பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். பி போர்டில் வந்து 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் ரிட்டர்ன் அடிக்கணும்னு கணக்கு இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் சொல்லியிருக்கோம். 6ஆம் நம்பரும் கண்டிப்பாக இந்த இடத்துல வருது அப்படின்னு. அது எந்த இடத்துல வருதுங்கிறது பார்ப்போம். அதுக்கு முதல்ல வந்து நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் அமையுது அப்படின்னா, 0வை பொறுத்த வரைக்கும் 0 பேசிக்காக வந்து வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. சரிங்களா, 0க்கும் நமக்கு மறுபடியும் ஏற்கனவே வந்து நமக்கு 062 066 ஓகேங்களா, அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அதே கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் 0வை பேஸை வச்சு மறுபடியும் ஒரு நம்பர் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா நம்ம போட்ட கணக்கில் என்ன கிடைக்கிது அப்படின்னா மறுபடியும் 06 அப்படிங்கிற நம்பர் நமக்கு திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்குதான்னு பாருங்கள். சும்மா ஒரு பேசிக்காக இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதில் நான் கொடுக்குற ஒரு 2 நம்பர் மட்டும் ஒரு தெளிவாக கொடுக்குறேன். அந்த நம்பர் மட்டுமே நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுத்துடலாம். கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தெளிவாக தான் எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 6ஆம் நம்பர் 0 2 நம்பர் எதிர்பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரி 5ஆம் நம்பர் பி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும். பி போர்டில் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பர் தான் இருக்குது. 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா கூட 6க்கு 5 அப்படின்னு வருமானா கண்டிப்பாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 6ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் வரணும். அதாவது 3 வரணுங்க, இல்லைனா 5 வரணும். இந்த 2 நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 5ஆம் நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். 5ஆம் நம்பர் எதுவும் பேசிக் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அதாவது 136 அப்படின்னு வரணும். அப்படி இல்லைனா 036 அப்படின்னு வரணும். 036 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 036 இருக்கணும், இல்லை 056 இருக்கணும். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷலாகவே கிடச்சிக்கணும் வைங்களேன். இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பட் 6ஆம் நம்பர் நமக்கு திரும்பவும் எனக்கு போர்டில் நமக்கு கிடைக்கணும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா திரும்ப வந்து நமக்கு 3 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திரும்ப ஒரு 6ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் 6ஆம் நம்பர் திரும்ப கொண்டு வரோம். ஏன்னா நிறைய டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டியரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் 3 டைம் வைக்கிறாங்க. 6ஆம் நம்பர் மட்டும் கிடையாது,
எந்த ஒரு நம்பருமே 3 டைம் வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது ஆடுவாங்க, ஆடுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம அது கொடுக்குறோம். அது மாதிரி வருதான்னு பார்த்துங்க, வந்துச்சுன்னா கூட திரும்ப வந்து நமக்கு 6ஆம் நம்பர் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். அதுவும் சி போர்டில் தான் நமக்கு கிடைக்குது 6ஆம் நம்பர். ஏன்னா சி போர்டில் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது. நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம காலையில் கொடுத்தாலையும் நம்ம சி போர்டில் வந்து 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம், அது 6ஆம் நம்பராக மாறி வந்துச்சு. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? நம்ம 6ஆம் நம்பரும் கொடுத்தோம், 1ஆம் நம்பரும் கொடுத்தோம், 2 நம்பருமே ஆட்டத்தில் வரணும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு கொடுத்தா அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த ட்ராவல் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பர் மறுபடியும் சி போர்டிலே கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 டைம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 டைம் கொடுத்தாலும் கூட சி போர்டிலே 6ஆம் நம்பர் வந்து மறுபடியும் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். 3ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும். ஏன்னா உங்களுக்கு 066 தானே கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படியா இருந்தாலும் 6ஆம் நம்பருக்கு ஒரு 3ஆம் நம்பர் கட்டாயமாக செட் ஆயிரும். அதே மாதிரி 0க்கு 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான், அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதனால தான் அது கொடுக்குறோம். அது மாதிரி இருக்குதான்னு பாருங்கள். இப்போ நம்ம கொடுக்கணுங்கிறக்காக நீங்கள் மிஷின் சார்ட்டி கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, 0 வந்தால் மேக்ஸிமம் 1ஆம் நம்பர் வரும். 1ஆம் நம்பர் வரலைன்னா மறுபடியும் அதே இடத்துல 0 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதை நம்ம மறக்க முடியாது. ஏன்னா 0வை பொறுத்த வரைக்கும் நமக்கு மறுபடியும் தொடர்ந்து 0 வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த ஒரு 4-5 ட்ராவே திரும்ப 0 கொண்டாந்து கொடுக்குறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை கணக்கில் கொடுக்குறோம். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 0ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த 2 நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்களா 1 0, இந்த நம்பரை அடுத்து வண்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் டபுள் ஆர் வந்துச்சு, இங்கே டபுள் ஒன்று கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி இங்கே 1ஆம் நம்பர் வந்துச்சு, 1ஆம் நம்பர் ஒன்று கொடுத்துட்டாங்க. அது மாதிரி இங்கே இருக்கிற 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் இது ரெண்டையும் கொண்டு வந்து இங்கே கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 மணி ரிசல்ட்டு அதுதான் நம்ம திரும்ப எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. பேசிக்காக கணக்காக அந்த மாதிரி தான் வருது, அதனால தான் கொடுக்குறோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி வருதா அப்படின்னு. வந்தால் கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பேசிக் ஒரு 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் சி போர்டில். ஏன்னா 6க்கு 2ங்கிறது எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர், அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3க்கு 6 கொடுக்கும்போது 6க்கு 2ன்னு கொடுப்பாங்க. கண்டிப்பாக அருமையான ஒரு மெத்தடில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் வரணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பர் திரும்ப வந்துடணும். நம்ம ஆல் போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆல் போர்டில் இதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதே மாதிரி 6ஆம் நம்பர் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. சரிங்களா? ஏன் 6ஆம் நம்பர் வரணும்னா, திரும்ப வந்து 3 6ல் ஒரு 6 கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி ஒரு 6ஆம் நம்பர் கட்டாயமாக வரணும்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட ஒரு 6ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிச்சிருவாங்க, அப்படி அடிக்கிறது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 3ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் பேசிக்காகவே 3ஆம் நம்பர் வரணும். அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப அழகாக மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள், வந்துச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு 5ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்தால் உங்களுக்கு இப்படி ஒரு 036ன்னு வரணும். சரிங்களா? 036 இல்லை அப்படின்னா உங்களுக்கு 056 அப்படிங்கிற நம்பர் வரணும். எனக்கு தெரிஞ்சு 0வும் 6ஆம் நம்பரும் திரும்ப ரிட்டன் ஆகிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது. உங்களுக்கு எதாவது இருக்கான்னு பார்த்துங்க. சரிங்களா? 0 ரிட்டன் ஆகுதோ இல்லையோ 6ஆம் நம்பராவது கண்டிப்பாக ரிட்டன் ஆகும். ரிட்டன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 டைம் ஆச்சா கண்டிப்பாக வைப்பாங்க. அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு 6ஆம் நம்பருக்கான பேஸ் இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் வரணும், அதனால தான் கொடுக்கணும். நீங்கள் எதாவது சி போர்டு 6ஆம் நம்பர் போகிறதா இருந்தால் கூட சி போர்டில் 6ஆம் நம்பர் போட்டு பாருங்கள். இல்லை எனக்கு வந்து வெள்ளங்க நீங்கள் சொன்னது தப்பாக மாறி இருக்குது அப்படின்னா 53 அதே மாதிரி 63 இந்த மாதிரி நம்பர்லாம் போட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக மேட்ச் ஆகும். கண்டிப்பாக ஒரு வின்னிங் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 6 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தெளிவாக தான் கொடுத்துருக்கோம். நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.